ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு கிஃபா விளாக்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தாபா ஸ்டைலில் சிக்கன் ரெசிபி தான். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தாபா சிக்கன் செய்ய ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் இந்த சிக்கனை செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியை வச்சு மண் சட்டி லைட்டாக ஹீட் ஆனோடனே ஒரு குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்குங்க. இதோட கீ நல்லா ஆயிலில் கரைஞ்ச பிறகு இதோட ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலம், மிளகு, ஜீரகம், காய்ந்த மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு 3 பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இது சீக்கிரமாக வதங்குறதுக்கு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெங்காயம், சிக்கன் எல்லாம் நல்லா கலந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வேகிறதுக்கு மூடி போட்டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. ஏன்னா மண் சட்டியில் நம்ம சமைக்கிறதுனால அது கீழே அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ எடுத்து கிண்டிக்குங்க. இப்போ ஒரு 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், பெப்பர் தூள், சிக்கன் மசாலா இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மறுபடியும் குக் பண்ணுங்கள். அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ எடுத்து பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்திருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி இதையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ தாபா ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி, நான், பரோட்டா, தோசை, இட்லி, வெரைட்டி ரைஸ் இதோடையெல்லாம் வச்சு சாப்பிட சொல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.